சூப்பர் கம்பேக் எப்படி சொன்னாங்க ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அடுத்த பாட்டு பீட்டர் கே நடிச்சிருக்காரு இதில். ஸோ வாங்க இந்த பாட்டை கேட்டுருவோம். ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து நான் போன சீட்டிங் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு ஸ்ட்ரெச்சப் வீடியோ செஞ்சுட்டு இருந்தேன். நான் போன வாட்டி எடுத்து வச்ச வீடியோ இது. ஆனால் எப்படி மிஸ் ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் மறந்துட்டேன். அப்புறம் நான் எல்லாம் செட்டப்லாம் கலைச்சோன்னே தான் அப்புறம் தெரியுது, ஐயோ இதை பண்ணலையே, திட்டு வாங்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் திட்டினது தப்பே இல்லை, என் தப்பு தான். நான் அன்றைக்கே பண்ணியிருக்கணும், மன்னிச்சிருங்க லேட்டாக வந்ததுக்கு. ஸோ வாங்க பாத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேரை பார்த்தோன்னே என்ன அது இது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி இருந்துச்சு தான். ஸோ ஆனால் வாங்க பார்ப்போம் பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. என் பொண்ணும் யூடியூப்ல 20,000 சப்ஸ்கிரைப் இரு அவள் ப்ரோமோ கீமோ ரிலீஸ் பண்ணாங்களோ, இரு நான் அதையும் பார்த்துட்டு வரேன். அதையும் பார்த்துருவோம் உங்கள் கூட. நான் அதையும் பார்க்கலைங்க, மன்னிச்சிடுங்க. ஒன்லி ஃபேன்ஸ் ஹிப்ஹாப் தமிழா, ஹிப்ஹாப் தமிழா போடலன்னா அப்புறம். Now that I use Monday service, AI makes solving tickets my form of meditation. பாய் பாய் பையா ஓடுதா. ஓகே அவ்வளோ லேடி. வணக்கம் அங்கிள். தம்பி மீடியாவில் வேலை பார்க்குறா தலைவர் சொல்லியிருந்தாப்புல, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். சரி, என்ன ஆளுங்க? பா அட இல்லப்பா, மீடியாவில் வேலை பார்க்குறீங்களே, டிஜிட்டலா சேட்டலைட்டா அப்படி என்னன்னு கேட்டேன். அப்படியா? டிஜிட்டல். அதுவும் மாப்பிள்ள இப்போ சவுத் இந்தியால ட்ரெண்டிங்ல இருக்காரு. அப்படியா? ஆமா, நானும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலையும் இருக்கேன். ஆனால் தெரியலையேப்பா. பார்த்ததே இல்லையே. மாப்பிள்ள பண்ற கண்டென்ட்லாம் பிரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸால மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க பாருங்க. சரி சரி, சட்டை பண்ணி வச்சிருக்காங்க. இருங்க பின்னாடி ஸ்டேஜிங்கில் பாருங்க, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமு தெய்வ திருமகள் ரீக்ரியேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அடா பாவிகளா. கண்டென்ட்லாம் பிரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸால மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க பாத்துக்க வாய்ப்பு கிடையாது. சரி சரி, தப்பா நினச்சிக்காதீங்க. 12 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா அங்கிள். அது எப்படி, வருஷத்துக்கா மாசத்துக்கு? மாசத்துக்கா? மாப்பிள்ள பால் சாப்பிடுறீங்களா? ஏய், மாப்பிள்ளைக்கு பிஸ்தா பால் கொண்டு வாங்க. எப்படி மாப்பிள்ள? என் பொண்ணும் யூடியூப்ல 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா. ஆனா பெருசா இன்கமே இல்ல. நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள வந்து 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. 4000 சப்ஸ்கிரைபர் மாசம் 12. எப்படி மாப்பிள்ள? ஃபேன்ஸ். ஐயோ, ஃபேன்ஸா? ஐயா, என்ன ஃபேன்ஸ்? ஐயோ ஃபேன்ஸ். ஒன்லி ஃபேன்ஸ். ஒன்லி ஃபேன். ஒன்லி ஃபேன். என்னடா ஓகே ஓகே சரி, பாத்ரூம் ஃபுல் பாட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என் பொண்ணும் யூடியூப்ல 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா. ஆனா பெருசா இன்கமே இல்ல. நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள வந்து 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. 4000 சப்ஸ்கிரைபர் மாசம் 12. எப்படி மாப்பிள்ள? ஃபேன்ஸ். ஐயோ, ஃபேன்ஸா? ஐயா, என்ன ஃபேன்ஸ்? ஃபேன்ஸ். ஒன்லி ஃபேன்ஸ். Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. பொண்ணு வீட்டில் போய் உண்மைய சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான். மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மறுக்கை மறுக்கா வாங்கிட்டாங்க யா. Only காட்ட fans, விட்டாங்க. only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. பொண்ணு விட்டு போய் உண்மைய சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான். வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் மாறும், உழைப்பே நான் தினமென்மை நிகழ்காலம். எனக்குண்டு பல பல அவதாரம், என் நடிப்பு நிஜமல்ல வெறும் அரிதாரம். அரசியல் பணபலம் அதிகாரம் இவை கண்டு நடுங்கிடும் சமுதாயம்.
வரும் தலைமுறை மனத்தினில் பெரும் காயம் இப்பெல்லாம் 4 வாரம் போதும் மாறி போகும் கலாச்சாரம் different அக்காஸ் in my social media குட்டி குட்டி பச்சாஸ் எல்லாம் பாக்குறாங்கய்யா தப்பா எல்லாம் காட்டுறாங்கய்யா நமக்கு என்ன மச்சான் ஜாலியாக பாப்போவா ஆண்டவன் படைச்சான் நம்ம கேள்வி கேட்க யார் வேலை வெட்டி இல்லாதவன் தாண்டா கேள்வி பேசுறான் திறமைய காட்டி மேல வந்த காலம் ஒண்ணு எதை காட்டி மேல வர போற முன்னு தினம் ஒரு வாட்டி யோசிச்சுண்டா நானும் நின்னு ஆனா எதுவுமே புரியல சார் தலைமுறை தாண்டி புகழ் வாழணும்னா இணையத்தில் நானும் வாழணும் கேவலமா அதை தின்னம் பார்த்து கை தட்டும் கிணையனா இனி வரும் தலைமுறை சார் only fans என் வெற்றிக்கு காரணம் only fans என்ன பொண்ணு வீட்டுல போய் நானும் கெத்தா சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான் only fans என் வெற்றிக்கு காரணம் only fans என்ன பொண்ணு வீட்டுல போய் நானும் கத்தி சொன்னா கத்தி குத்து வாங்கி நானும் செத்து போயிட்டேன்டா மறுக்கையா மாமா மறுக்கையா சாட்டையான வீடியோ. நிறுத்துங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன எல்லாரையும் வலுக்கட்டாயமா பார்க்க வச்சேன்? பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும்போதோ காட்டுறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதா? இது தப்புனா அதுவும் தப்பு தான். ஓப்பா முத அங்கிள் என்னடா பொண்ணு நைஸ். ஓகே நைஸ். இல்லை எந்த கான்டெக்ஸ்டில் இந்த பாட்டை எடுத்திருக்காரு ஹிப்ஹாப் அப்படின்றது நல்லா தெரியுது. அதை அவர் ரொம்ப மூடி மறைச்சலாம் சொல்ல, ஏன் அந்த ஒரு மூடி நீடி நிற்கிது எங்கே இருக்குது பிடிக்கவும் இல்லை தெரில, அது ஏன் அப்படி நீடி தெரில படிச்சிருங்க. ஓகே, என்னென்னா எந்த கான்டெக்ஸ்டில் பாட்டு எடுத்திருக்காரு அப்படின்றது தெளிவாக அவரே பாட்டை சொல்லிட்டார். சரியா, இதுதான் கான்டெக்ஸ்ட்டு ப்ரோ, இது தான் பேசுகிறது தான் இந்த பாட்டு அப்படின்றது. ஸோ அதுக்கு மேலே நான் அதை பற்றி பேசி எனக்கு என்ன சொல்கிறது அதை தெரில. சீரியஸாக எனக்கு அதை பற்றி என்ன பேசி சொல்கிறது எனக்கு தெரியல. உண்மையை சொல்லப்போனால் அதில் என்ன கமெண்ட் சொல்கிறது, அது நம்ம சொல்லி அது என்ன ஆகும்போது சத்தியமாக எனக்கு தெரியல. ஓகேவா, சொல்ல வேண்டியதை ஹிப்ஹாப் சொல்லிட்டார். ஓகேவா, ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிளாக கண்டென்ட் கொடுக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக, ஆஸ் அ யூடியூபராக, ஆஸ் அ இன்ஸ்டாகிராமராக, இன்ஃப்ளூயன்சராக ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியது ஒரு கிரியேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணாலே ஒரு கிரியேட்டராக போதும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அவரும் சொல்ல வர்றது, இதுதான் க்ரக்ஸு. ஸோ யா, பாட்டு எனக்கு நான் வீடியோவில் ரொம்ப மூழ்கிட்டேன். பாட்டு எனக்கு பெருசாக எனக்கு பெருசாக ஞாபகம் கூட இல்லை. நான் வீடியோவில் ரொம்ப மூழ்கிட்டனால. ஆனால் பீட் வைபியாக இருந்துச்சு, செமையாக மர்கியா போர்ஷன் செமையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்லேடாக இருந்துச்சு, என்னது ஒன்லி ஃபேன்ஸ் என் வெற்றிக்கு காரணம் ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்றது ஃபேன்ஸை பார்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒன்லி ஃபேன்ஸ் இது சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் திருப்பி ஒரு வாட்டி கேட்கணும் எப்படி இருக்குது பாட்டா அப்படின்றது பார்க்குறதுக்கு. ஸோ அது ஒன்று. வீடியோ நல்லா இருந்துச்சு. பீட்டர் நல்ல சாய்ஸ், காஸ்டிங்க்கு நல்லா பண்ணியிருந்தாரு கூட, செமையாக இருந்துச்சு. எஸ், அது சொல்ல வந்த விஷயம் யா, இப்போ கிரியேட்டர்ஸ் பி ரெஸ்பான்சிபிள் ப்ளீஸ். ஏன்னா இன்றைக்கி உங்கள் கண்டென்ட் இந்த ஏஜ் குரூப்பை தான் போய் சேருதுன்றது தான் கிடையாது, இது எல்லாரையும் போய் சேருது. அப்படின்றப்ப ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள். வேறு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ரெஸ்பான்சிபிளாக கண்டென்ட் போடுவோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக வச்சுப்போம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ ஓகே, பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்து இப்போ என்னென்ன பாட்டாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி அடுத்தது பார்ப்போம். நன்றி.